நம்ம ஃபோர்க்கு வந்து என்னென்னா இது மெக்கானிக்கல் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாக எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு தான் வரும். டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் நேக்கடாக இருக்கும். நேக்கடானா நீங்கள் ஜஸ்ட் பார்க்கலாம், அது அப்புறமா உள்ளே வந்து ஆயில் சீல் வரும், உங்களுக்கு பாட்டம் லெக் இருக்கும். இது மெக்கானிக்கல் ஃபோர்க்குன்றதால உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பான். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங்கு வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் ஸ்ப்ரிங்கு. அப்புறம் உள்ளே வந்து பம்ப் உள்ளே இருக்கும். அதாவது உள்ளே அந்த டியூப்பில் மெயின் டியூப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் பம்ப் மட்டும்தான் இருக்கும், ஆயில் இருக்கும். அப்புறம் க்ரீஸ் நிப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பான். ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீஸ் நிப்பிள் இருக்கும். ஸோ என்னென்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் அப்போ உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆச்சுன்னா இது வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து எக்ஸஸாக இருக்க ஆயில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வழியாக சம்டைம்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகிருக்கு, அதனால் ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்க்கில் இதுதான். இப்போ நம்ம எஸ்டி ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மெக்கானிக்கல் ஃபோர்க் தான் வந்தது. அதே மாதிரி இந்த வீல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் வீல் தான் வரும். இப்போ வர எல்லா வண்டிக்கும் 17 இன்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் வீலு. 17 இன்ச் 18 இன்ச் 19 அப்படி தான் போகும். ஆனால் 16 இன்ச்சில் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டரு கூட 10 இன்ச் 12 இன்ச் தான் வந்தது. 16 இன்ச்சில் இந்த வண்டி தான் எஸ்டி ஜாவாவுக்கு தான் கொடுத்தாங்க. இன்டர்சேஞ்சபிள், ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் லாங் ரைட் போகும்போது ஏதாவது பஞ்சர் ஏதாவது ஆச்சுன்னா, பேக் வீல் பஞ்சர் ஆச்சுன்னா அதை கழட்டி ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ஃப்ரண்ட் வீலை கழட்டி நம்ம பேக்கில் போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, ஏன்னா எஸ்டியோட அந்த டைமென்ஷனே இப்படி இருக்கும், ரேக் பொசிஷனே இப்படி இருக்கும். நம்ம 2 பேர் போகும்போது வண்டியோட பொசிஷனே இப்படி இருக்கும்போது இன்க்ளைண்டாக இருக்கும். அப்போது நம்ம பின்னாடி வீல் பஞ்சர் ஆச்சுன்னா வண்டியை ஓட்டவே முடியாது, சுத்தமாக ஓட்ட முடியாது. அப்போ இந்த மாதிரி மாற்றி போட்டோம்னா ஃப்ரண்ட் வீல் ஏரில் தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு வெயிட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சைட் லாக் பற்றி சொல்லிடுங்க. சைட் லாக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இதுதான். ஸோ சைட் லாக்கு நமக்கு இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பூட்டு தான் வச்சு பூட்டிக்கணும். பூட்டு இருக்கும், அதை தான் நமக்கு சைட் லாக்காக யூஸ் பண்ணிப்போம். ஓகே ப்ரோ, இந்த ஹாரன் ப்ரோ, இந்த ஹாரன் வந்து இது நம்ம டெக்கத்லானில் கிடைக்கிற ஹாரன் தான். ஒரு விண்டேஜ் அந்த பீரியட் லுக் இருக்குன்றதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நம்ம சேனலில் விண்டேஜ் அண்ட் கிளாசிக் பைக் நிறையா பார்த்துட்ருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுசுகி MAX100Rம் பார்த்தீங்கன்னா எஸ்டியில் DELUXE250, இந்த 2 பைக்கும் இப்போ நம்ம ரோட்டில் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. பட் இந்த 2 பைக்கையும் டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சர்வீஸ் எங்கே பண்ணுறாங்க, ஸ்பேர்ஸ் கிடைக்குதா, அண்ட் எப்போ வாங்கினாங்க. இந்த எஸ்டி பைக்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி 8 இயர்ஸ் ஆகுதான். வாங்கும்போது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது, ஒன்றும் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. இந்த 2 பைக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான், ஏன்னா எஸ்டி இப்போது நம்ம DELUXE250லாம் ரோட்டில் பார்க்குறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கம்மியான நம்பர்ஸ் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் டே டு டே லைஃப்லையும் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பைக் எப்போ வாங்கினீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் இது பாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஜாவா எஸ்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தேடிட்டு இருக்க டைமில் எனக்கு டீலக்ஸ் கிடச்சிது. அப்புறம் சென்னை நம்பராக தேடிட்டு இருந்தேன். ஸோ சென்னை சீரீஸே கிடச்சிது. TN01 பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த சீரீஸ் இது. ஓகே. ஸோ 1987 மாடலு. ஸோ நமக்கு தேடும் போது கரெக்டாக கிடச்சிது. அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டோர் பண்ணிட்டோம். ப்ரோ, இப்போ என்னென்னா இப்போ வந்து எந்த அளவு ரீவேல்யூ இருக்குது, ஏன்னா நம்ம இப்போ இது 2 வண்டியும் சேல் பண்ண போகிறதில்ல, ஓனர்ஷிப் வீடியோ தான் எடுக்கிறோம். இப்போ வேல்யூ எவ்வளோ போயிட்டுருக்கு? நீங்கள் 8 இயர்ஸ் முன்னாடி வாங்கும்போது எவ்வளோ வேலை இருந்துச்சு ரேட்டு? நான் இப்போ 8 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் முன்னாடி ஒரு 50,000 60,000 இருந்தால் நீங்கள் ஒரு ரன்னிங் கண்டிஷன் வண்டி வாங்கலாம். ஓகே. அப்போவே வந்து ரெஸ்டோர்டு வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80-90 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது மார்க்கெட் வேல்யூ அந்தளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் 1.5 1.4 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபுல்லாக ரெஸ்டோரான வண்டிலாம் ரெஸ்டோரான வண்டி அந்த பட்ஜெட்டில் இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போது பைக்கோட மெயின்டெனன்ஸு அதை பற்றிலாம் சொல்லுங்கள். பைக்கோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நோ மெயின்டெனன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலராக எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தோம்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் இருக்காது. 2T அதான் 2 ஸ்ட்ரோக்குன்றதால நம்ம 2T ஆயில் மட்டும் ப்ரீமிக்ஸ், அதான் நம்ம பெட்ரோல் போடும் போது 2T ஆயில் போடுவோம், அதை தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுவோமே தவிர மிச்சப்படி 4 ஸ்ட்ரோக் வண்டிக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் இருக்காது. எங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 1000-2000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் செயின் லூஸாக இருக்கா, அப்புறம் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, அப்புறம் நீங்கள் டயரு, ஸோ இதெல்லாம் பேசிக் மெயின்டெனன்ஸ் தான் நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் வீல் பியரிங்லாம் செக் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் மழையில் நிறுத்தாமல், ஏன்னா ரொம்ப ஓல்டு வண்டின்றதால மழையில் ரெகுலராக நிறுத்தினோம்னா துரு பிடிக்கும். ஸோ அது மழையில் நிறுத்தாமல் சேஃபான இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால்
லைஃப் லாங் இந்த பார்த்துக்கலாம். மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மெக்கானிக் இருந்தால் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ஏன்னா இப்போ ஸ்பேர்ஸு ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எல்லா மெக்கானிக்ஸும் வந்து வண்டி வந்து பார்க்குறாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் எங்கே சர்வீஸ் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்து நமக்கு இன்ஜின் ஒர்க் வந்து சேகர் அண்ணா தான் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக நமக்கு சேகர் அண்ணா தான் பார்க்குறாரு. அதுவும் எப்போ லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். ஒரு 1 இயர் ஆகுது. ஸோ இப்போதைக்கு அவர் தான் பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் நம்மளே பார்த்துக்கலாம். மெயினான ஏதாவது விஷயம்னா மட்டும் நம்ம மெக்கானிக்ஸ் கிட்ட போகலாம். அதுவும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மெக்கானிக்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஐடியா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஓல்டு வண்டி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புது வண்டியே நிறைய இருக்குன்றதால அவங்களுக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கவங்க கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு சேகர் அண்ணா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இது பாயிண்ட் டைப்பா எலக்ட்ரானிக் டைப்பா ப்ரோ? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வரும்போது பாயிண்ட் தான் வந்தது. ஓகே. நான் வந்து 2019 எலக்ட்ரானிக்காக மாற்றிட்டேன். ஓகே ப்ரோ. பைக் பற்றி என்னென்ன ஸ்பெஷல்? ஏன்னா இப்போ வர வண்டி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ உங்கள் வண்டியில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படியே கொஞ்சம் காமிச்சு சொல்லுவீங்களா? ஸ்பெஷல்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே. பேசிக்காக எஸ்டி ஜாவா இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதே தான். பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரோக்கு. இது போர் பார்த்தீங்கன்னா இதுதான் போரு. ஸோ கீழே போரோட ஸ்லீவ் வந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்லீவ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கு ஜாவா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஸ்ட்ரோக் இந்த அளவுக்கு லாங் ஸ்ட்ரோக் வரும். ரோட் கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இந்த ஜாவாக்கு கிளாசிக்கு CL2 டீலக்ஸ்லாம் இங்கேருந்து தான் உங்களுக்கு போர் ஸ்டார்ட் ஆகும். ரோட் கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட டாப்பில் இங்கேருந்தே போர் இருக்கும். இவ்வளோ ஹைட் தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஸ்ட்ரோக்கு. இப்போ RX இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஷார்ட் ஸ்ட்ரோக்கு. இது நம்ம வண்டி வந்து லாங் ஸ்ட்ரோக். அதனால் பிஸ்டனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். ரோட் கிங்கோட பிஸ்டன் அதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ ஷார்ட் ஸ்ட்ரோக்கும் லாங் ஸ்ட்ரோக்கும் மைலேஜ் பிக்கப் அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்? உங்களுக்கு லாங் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் மைலேஜ் வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக்கை விட அதிகமாக தரும். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த க்ரூசிங்க்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஷார்ட் ஸ்ட்ரோக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. பட் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரோக் தான் மைலேஜ் அதிகம் வரும். நம்ம வண்டி எவ்வளோ ப்ரோ மைலேஜ் கொடுக்குது? மைலேஜ் வந்து இப்போ லாஸ்ட் ஓவர் சைஸ் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ரீபோர் பண்ண முடியாது. இது வந்து 1.5 1.5 ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் 2mm பிஸ்டன் தான் போடுவோம். 2mm பிஸ்டன் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கே அவைலபிள் இருக்குன்னு தெரியல. 1.5 கிடைக்கிறது இல்லை. இதுக்கப்புறம் நம்ம போரை தான் மாற்றணும். அப்படி இல்லைனா ஸ்லீவ் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ் போடணும். இப்போதைக்கு இது லாஸ்ட் சைஸில் ஓடுறதால மைலேஜ் வந்து 17-18 கிடைக்குது பர் லிட்டருக்கு. இது நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் போட்டோம்னாக்கா உங்களுக்கு ஒரு 30 கிட்ட வரைக்கும் மைலேஜ் வரும். ஓகே. அப்புறம் மைலேஜ் வந்து இப்போ ரொம்ப சூப்பர் பைக் கிட்ட ஈக்குவலாக மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்குது. சூப்பர் பைக்கு அளவுக்கு கொடுக்கலாம். பட் ஆனால் ஸ்பீடு அந்த அளவுக்கு போகாது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 110 அவ்வளோதான் ஸ்பீடு போகும். ஆனால் உங்களுக்கு அந்த 100 போகிறதுமே உங்களுக்கு நல்லா ஃபீலாக இருக்கும். குயிக்காக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் 110க்கு மேலே போகாது. 110 கஷ்டப்பட்டு தான் போகும். 100 வரைக்கும் ஈஸியாக போயிடும். 100 to 110 கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு மேலே போகாது. ப்ரோ இப்போ நம்ம ஏன்னா இப்போ நான் என்னோட டாமினர் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் பக்கத்தில் வந்தால் உங்கள் பீட்டு தான் என் காதில் கேட்குது. பீட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த சிக்னல் இருந்தாலும் எல்லாருமே உங்கள் வண்டி தான் பார்க்குறாங்க. அந்தளவு ஐகாட்சியாக இருக்குது. நிறைய பேர் வந்து சேலுக்கு கேட்டிருக்காங்களா? அந்த இப்போ சிக்னலில் இல்லை நம்ம டீ ஷாப்லலாம் என்னென்ன அப்ரோச் பண்ணுறாங்க அதை பற்றி? அது ஆக்சுவலாக சேலுக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுனா தான் அதை பற்றி அவங்க ஆக்சுவலாக பேசுவாங்களே. ஓகே. ஸோ இதை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து எவால்வ் ஆகிட்டாங்க. இப்போ வர வண்டிக்கு எவால்வ் ஆகிட்டு அவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வண்டி யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக சேலுக்குன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்குறவங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, ஸ்பேர் எப்படி கிடைக்குது, ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக அவங்க வச்சுருந்த பீரியடுக்கும் இப்போக்கும் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதா கேட்பாங்களே தவிர சேலுக்குன்னா கேட்பாங்க. பட் இதை சேலுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வண்டி எங்கே கிடைக்கும், எப்படி நீங்கள் வாங்குறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்படி தான் ஜென்ரலாக கேட்பாங்க. ஓகே. ஸோ அவ்வளோ. ப்ரோ லாங் எங்கே போயிருக்கீங்க? ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இஷ்யூ வரும் லாங்கில் போகும்போது? அந்த மாதிரி லாங் வந்து நான் வேகமான் ஒரு வாட்டி போனேன். அப்புறம் பெங்களூர் போயிருக்கேன். அப்புறம் சேலம் ஏற்காடு போயிருக்கேன். ஸோ இஷ்யூ பார்த்தீங்கன்னா லாங் ரைடில் உங்களுக்கு ஸ்பீடு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் ஒரு 100cc 200cc ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி வச்சுட்டு நீங்கள் லாங் போகலாம். நீங்கள் ஒரு 400cc இல்லை அபவ் மல்டிபிள் சிலிண்டர் இன்ஜின், ட்வின் சிலிண்டரோ இன்லைன் 4 அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் சிலிண்டர் இன்ஜின் ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ராங்காக சொல்லணும்னா போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா இது பீரியட் வண்டி. எப்படி சொல்கிறதுனா ஒரு ரா மெஷின் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக்கு அந்த பிரேக்கிங் இதில் நமக்கு வந்து பிரேக் வந்து அந்தளவுக்கு பவர் இல்லை. நீங்கள் இதில் இன்ஜின் பிரேக்கிங் தான் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி இங்கேருந்து ஒரு 30 அடி தள்ளி தான் போய் நிற்கும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு அப்படி நீங்கள் ரெகுலராக ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழகிடும். ஓகே நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணால் வண்டி நிற்காது, இன்ஜின் பிரேக்கிங்
யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளச் பிரேக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல வண்டி நிறுத்தலாம். இது வந்து உங்களுக்கு புதுசாக ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதான் நம்ம இன்ஜின் பிரேக்கிங்கும் அது ஓட்டி பழகினா தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். இல்லைனா வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே புது பைக் ஓட்டுறவங்களுக்கு இதை ஓட்டினா கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவ்வளோதான். அதான் இந்த பைக்கோட இந்த ரா பவரை அப்படியே 80-90 ஸ்பீடில் அப்படியே என்ஜாய் பண்ணி நம்ம ஓட்டலாம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி. ஏன்னா நம்ம சின்ன வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து டைம் போனதே தெரியல. ஸோ அடுத்த சுசுகி பைக் வேறு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. பாய். அண்ட் எஸ்டி பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக பிரதர்கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த 2 வண்டி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுசுகி மேக்ஸ் 100R. கீழே பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீழே 4 பாயிண்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப் பாயிண்ட், ஆஃப் வச்சா இக்னிஷன் ஆஃப் ஆகிடும். இது வந்து சீன்வாங்க. சி வந்து செக்இன்னா நீங்கள் இப்போ இண்டிகேட்டர் வேலை செய்யுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதிலே நோட் பண்ணிக்கணும். ஹார்னு வேலை செய்யுதா எல்லாமே நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆயில் இல்லைனா ஆயில் காட்டும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் வண்டியை எடுக்கணும். இது வந்து நார்மல் ஆனு அண்ட் இது வந்து லைட்ஸ் ஆனு. இது நார்மல் ஆனில் இருக்கும்போது வண்டி நார்மலாக ஓடும். லைட்ஸ் ஆன் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹை பீம் மட்டும் ஆன் ஆகும். ஃப்ரண்ட்டில் ஹை பீமே ஆகும், பேக்கில் டேஞ்சர் லைட்டும் ஆன் ஆகும். அவ்வளோதான். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பேர்? என் நேம் அஷ்ரப். பல்லாவரத்துலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ நமக்கும் ஒரு சேனல் இருக்குது, அது கிறிஸ்டன் சைக்கிள்னு. ஸோ அண்ணா வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன். சரி வண்டியை பற்றி ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுத்துரு அப்படின்னாங்க. ஓகே சொல்லி வந்துச்சு. பைக் எப்போ வாங்கினீங்க அதை பற்றி சொல்லுங்கள். வண்டி எடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எடுத்தேன். ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா சுசுகி பைக்ஸும் வந்து இந்த 90s பீரியடில் வந்து பயங்கரமாக சேல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ அந்த கிரேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்பயும் சுசுகிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுசுகிக்கு இன்னும் ஃபேன் பேஸ் இருக்குது ப்ரோ. அது வந்து தனி ஃபேன் பேஸு. சுசுகியும் யமஹாவும் அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, எல்லாருமே ஒரு ஜாப்பனீஸ் மிஷின் எப்படின்னு சொல்கிறதுனா ஹோண்டா, சுசுகி, அப்புறம் யமஹா. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டமே இருந்துச்சு. அப்போது செம்ம பெரிய சண்டைலாம் போயிட்டுருக்கோம் பைக்கிங் கம்யூனிட்டி உள்ள. நம்ம ஊரில் தான் வந்து அதை யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஆனால் ஜெர்மன் கண்ட்ரீஸில் வந்து செம்ம பெரிய வார் போயிட்டுருக்கோம். இப்போ சுசுகி நம்ம கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்யூட்டிங் வண்டி. ஆர்எக்ஸ்ன்றது வந்து இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வண்டி, அதாவது 100 சிசியில் 2 ஸ்ட்ரோக்கில் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரும். இது வந்து கம்யூட்டிங் கேட்டகரியில் வரும். நம்ம ஆளுங்க மோஸ்ட்டாக என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, கம்யூட்டிங் வண்டியோட ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை கம்பேர் பண்ணுறதும் ஒரு கேஃபே ரேசரோட ஒரு நேக்கடை கம்பேர் பண்ணுறதும். நான் அவுட் ஆஃப் டாபிக் போகிறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ டியூக் 390 வந்து ஒரு நேக்டு பைக்கு, ஜிடி வந்து ஒரு கேஃபே ரேசர் பைக். இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. இதுக்கு நீங்கள் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரா பவர் அப்னு ஒன்று இருக்குது நம்ம கையில். அது 11.2 bhp ப்ரொடியூஸ் பண்ணும். அதே இது RX 100ஓட காம்படிட்டர் அது. ஸோ RX வந்து 7.25 செகண்ட்ஸ் வந்து 0 to 60 கிராஸ் பண்ணணும். இது 5.25 5.75 கிராஸ் பண்ணும். நியர்லி 2 செகண்டோட இது ஃபாஸ்ட்டாக போகும் சுசுகி. ஸோ உங்களுக்கு சுசுகி ஹயபுசா கதை தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி கதை தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக உண்டு. ஓகே ஓகே ப்ரோ, இப்போது ஏன்னா இப்போ யமஹா RX பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே ஸ்பேர்ஸ் கிடைக்குதுன்ற மாதிரி, ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சுசுகி மேக்ஸ் 100Rக்கு வந்து ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்குதா? ஸோ சர்வீஸு, ஏன்னா ரியலபிலிட்டி இன்ஜின் சொல்லுவாங்க சுசுக்கியில் அந்த மேக்ஸ் 100Rலாம். ஸோ இந்த பைக்கோட மெயின்டெனன்ஸ் ஸ்பேர்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பேர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா யமஹா அளவு கிடைக்கிறது இல்லை. யமஹான்னு பார்த்துட்டிங்கன்னா கூட யமஹா பாயிண்டில் போய் வாங்கிக்கலாம், இல்லை நிறையா ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் சுசுக்கின்றது வந்து கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப லீஸ்ட்டு. எல்லோரும் சீக்கிரமாக சொல்கிறது என்னென்னா இது வண்டிலாம் ஸ்பேர் கிடச்சிருவாங்க. ஆனால் கூட வந்து ஒரு நாள் அலைஞ்சால் தான் தெரியும் இதோட கஷ்டம் எவ்வளோ அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது. என்னென்னா இப்போது ஒன்று புதுப்பேட் மார்க்கெட்டில் போய் தேடி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யாராச்சும் ரொம்ப வயசான ஆளுங்க வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஸ்பேர்ஸ்லாம். ஸோ அவங்ககிட்ட இருந்து வேணால் போய் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, பைக்கோட மைலேஜ் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் சிலிண்டரில் எனக்கு 45 to 50 தந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நியர்லி 0.75 கிட்ட போகுது. அதனால் எனக்கு ஒரு 30-35 தரதே பெருசு தான் ப்ரோ. ஓகே, 35 வரையும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஓகே, பைக்கோட ஸ்பீடு ப்ரோ? ஸ்பீடு ஸ்டாக்கில் 95 பண்ணான் ப்ரோ. இப்போ நியர்லி 110 to 120 பண்ணுவான் ப்ரோ. ஓகே, டாப் ஸ்பீடு? ஆமாம். இதனால மட்டும் அது ஏறுறது கிடையாது. உள்ளே வந்து ஷோகனோட 100 mm மெயின் ஜெட் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். இந்த மாதிரி நம்ம பேசிக்காக சொல்கிறனால எதுவும் மாறாது. இதில் வந்து நம்மளுக்கு மெயின் ஜெட்டை வந்து இந்த இடத்துல மாட்டிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து 87 கிட்ட வரும் மெயின் ஜெட்டு. நம்ம வந்து 100 போட்டிருக்கோம். வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, உள்ளே தான் பண்ணணும். எப்பயுமே மோட் பண்ணுற போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெளியே பார்க்குறத விட உள்ளே பண்ணால் தான் வந்து பெர்ஃபார்மன்ஸே தெரியும். இப்போ யாராச்சும் சும்மா கூப்பிட்டாங்கன்னா கூட இதுக்கும் ஒரு ஸ்ப்ளெண்டருக்கும் வச்சா கூட இது ஜெயிச்சுட்டு போயிடும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு 10 பிஹெச்பி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அது பெருசாக என்ன கேட்டால் மாடிஃபிகேஷன் பண்ணுறப்ப இன்ஜின் வைஸில் பண்ணிடணும், பெருசாக வெளியே தெரியாத அளவுக்கு, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து ரீவேல்யூ வந்து எந்த அளவு இருக்குது? இப்போ சுசுகி மேக்ஸ் 100Rலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த அளவு அதிகமாக கிடைக்கிற மாதிரி தெரியல செகண்ட்ஸில். ஸோ எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். நான் எடுக்கும் போது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபா உள்ள கிடச்சிச்சு. ஓகே, இது நான் என்ன சொல்கிறேன்னா வித்தவுட் டாக்குமெண்ட்டில். டாக்குமெண்ட் வந்து எஃப்சியில் இருக்காது, கரண்ட்டில் இருக்காது, இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கிளியராக இல்லாத மாதிரி வண்டினா கூட ஒரு 45 ரூபா கிட்ட வந்துருது ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ அதிகம் தான் ஆயிருக்குல்ல? ஆமாம், அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா RX 100 எடுக்க முடியல அப்படின்றனால நிறைய பேர் மேக்ஸ் 100 எடுத்து RX மாதிரி மாற்றிக்கிறாங்க. என்ன கேட்டால் அது நீங்கள் RX 100 எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துக்கோங்க. சுசுகி எடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க. இப்போ நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு புள்ளியை பெக்கிறீங்க, அதுக்கு வேறு ஒருத்தனோட இனிஷியல் வைக்கிறது எப்படியோ அந்த மாதிரி தான் உங்கள் வண்டின்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த ஐடென்டிட்டிக்கு பதிலாக வேற ஒரு இதை வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நான் சொல்கிறது ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சொல்கிறேன், சுசுகி ஓனர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து சொல்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ செகண்ட்ஸில் எடுக்கணும் அப்படின்னா இப்போ சுசுகி பைக்ஸில் வந்து ஸ்பேர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் சொன்னீங்க. என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக பார்க்கணும்? முக்கியமாக பார்க்குறதுனா இன்ஜினோட போர் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு செட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே. அண்டு கார்பரேட்டர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே கிடச்சிரும். அண்ட் கிளச்சோட பேஸ்கெட் வந்து ஒன்று கிடச்சிச்சின்னா அது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் இயர் அண்ட் இயர் ஆகுது, அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இதில் வந்து நீங்கள் இந்த சிலிண்டரை பார்த்தாலே வந்து ஒரு சில நோட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஷோகனுக்கு இங்கே ஒரு பெட்ரோல், இதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரோல் வரும், ஷவலினுக்கும் இது வரும், மேக்ஸ் 100லாம் இது வராது. ஒரு சில பேர் வந்து வண்டியை பவர் பண்ணி தூக்கி அடிப்பாங்க. அது காரணம் இதில் வந்து ஷோகனோட தயாரிச்சிருவாங்க. ஏன்னா ஷோகனுக்கும் இதுக்கும் ஒரே ஸ்ட்ரோக் லென்த்து தான். அதனால் வந்து ஷோகன் இதில் நம்ம மாட்டிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வேலை பார்க்கணும். அது மட்டும் பண்ணிட்டோன்னா இவனும் சாலிடாக ஒரு 110 கிட்ட பண்ணுவான் ஸ்டாக்காகவே. அண்டு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் மாறும். ஒரு 14 பிஹெச்பி இதில் எடுத்துகிட்டு வந்துடலாம் சாலிடாக. ஓகே. ஸோ எல்லாமே அந்த போர்ட்டிங் அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த சைடு வச்சு பார்த்தோன்னா இது எப்படி ஒரு சாமுரா இன்ஜினா இல்லை சுப்ரா இன்ஜினா அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க உள்ள. ஓகே. ஸோ இது லைட் ஆன் பண்ணால் தான் தெரியும் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக. அது ஆர் இருக்கிறது வந்து கம்யூட்டிங் வண்டி. ஆர் இருக்க வண்டியில் வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். எஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கான வண்டி. சுப்ரா பவரப்பில் வந்து எஸ் போட்டிருப்பாங்க. அண்டு கீழே வந்து இது 98 cc அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஷோகனில் 110 cc பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 108 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷவலினில் எதுவுமே இருக்காது இந்த இடத்துக்கு கீழே. ஸோ அப்புறம் இங்கே இன்ஜின் நம்பர் இருக்கும். இது வந்து VM18 கார்பரேட்டரு, இதில் VM20யும் வரும். இது வந்து இருக்கிறதுலே மெயின் ஜெட்டில் ரொம்ப சின்னது, நல்ல மைலேஜ் தரணுன்றதுக்காண்டி. நீங்கள் நல்லா நீங்கள் ஒரு 45 to 55லேயே மெயின்டைன் பண்ணிங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு 60 to 70 தரும் சாலிடாக. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க. அதே மாதிரி உங்கள் சேனல் பேரும் சொன்னீங்க, இன்னொரு வாட்டி சொல்லிடுறீங்களா? பிஸ்டன் சைக்கோ, PISTON _psycho, PSYCHO. ஓகே, ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக தான் போடுறீங்களா? ஃபுல்லாகவே ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக போடுறேன். அண்ட் எல்லா வண்டியோட டெக்னிக்கல் வீடியோவும் போடுறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயமும் போட்டுருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ சுசுகி மேக்ஸ் 100R இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாச்சும் கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ப்ரோவோட பேஜும் நான் வந்து யூடியூப் பேஜும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவரோட பேஜும் போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் ARK.